Hello all, welcome to Study Buddy and in the video நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் ஆஃப் த ஹிந்து. ஸோ டீகோட் பண்ணுறது யார் அப்படின்னா ஷிஃப்னாஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனாலிசிஸோட அதுக்கப்புறம் அடுத்து வரப்போகிற ப்ரிலிம்ஸோட அதுக்கான முக்கியத்துவம் என்னென்ன, ஸோ அடுத்து 2024 ப்ரிலிம்ஸ் வரப்போது இந்த ஆர்டிக்கலுக்கும் 2024க்கும் என்ன சம்மந்தம், எப்படியெல்லாம் கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஆர்டிக்கல்ஸ் எப்போவுமே பிளைண்டாக படிச்சுட்டு அதில் இருக்கிறத மட்டுமே நம்பிட்டு போகக்கூடாது. ஒரு 360 வியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும், கூகுள் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் வரலாம், இதுக்கு முன்னாடி என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லித்தர போகிறேன். அண்ட் இட்ஸ் பின் குவைட் லாங். ஸோ ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே ஐ வாஸ் அப்லோடிங், ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடியே ஐ வாஸ் அப்லோடிங் வீடியோஸ். அதுக்கப்புறம் டைம் ஷெடியூல் கரெக்டாக இல்லை. அதுக்கப்புறம் வேரியஸ் அதர் லைவ் கோர்சஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் நிறைய ஒர்க் அண்ட் டைம் எஃபர்ட் போட்டனால என்னால் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல. பட் ஐ காட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மெனி பீப்புள் தட் இந்த வீடியோ நல்லாயிருக்கு, வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. வெரி சாரி, என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஐ ஹோப் இதுக்கு மேலே டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணுவேன். டெய்லியுமே என்னோடய அனாலிசிஸ் இருக்கும் அப்படிங்கிறது நானும் நம்புகிறேன். பார்ப்போம். வில் ஹோப் ஃபார் த குட். சரிங்களா? ஸோ ஆரம்பிக்கலாம். அண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பேர் டவுட்ஸ் இருக்கும், என்னென்னா இங்கே என்னென்ன கோர்சஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெல் அண்ட் குட், நிறைய பேருக்கு தெரியும் ரெக்கார்டட் கோர்சஸ் நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் இயர் ஸ்டடி படி ஆஃப்லைன் கிளாஸ் சேலமில் லான்ச் பண்ணோம். ஸோ இந்த வருஷமும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தோஸ் ஆர் இன் சேலம் இன்னும் அரௌண்டில் இருக்கிறவங்க இன்கேஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் வெல் அண்ட் குட் கம் டு அவர் ஆஃப்லைன் கிளாஸ். ஸோ நம்மளோட ஸ்டடி ஹாலும் இங்கே சேலமில் இருக்குது. ஸோ வீட்டில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் யூ கேன் கம், ஸ்டடி ஹாலில் உட்காரலாம். ஸோ ஃபுல்லி ஏசி இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து உங்களோட டைமிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தென் யூ கேன் ஆஸ்க். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டடி ஹால் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்து போடுறேன், நம்ம யூடியூப்பில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைவ் கிளாஸ் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த லைவ் கிளாஸில் லைக் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் UPSC ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். எத்திக்ஸ் கிளாஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். இதுதான் மெஜாரிட்டியாக நம்ம லான்ச் பண்ண கிளாஸஸ். ரெக்கார்டட் வீடியோஸில் தமிழ் ஆப்ஷனல் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு, ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. ஸோ நம்பர் ஒன்றும் இல்லை, 6380056405. இதுக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 to 5 o'clock கிளாஸ் டெய்லியுமே மண்டே டு ஃப்ரைடே டெமோ கிளாஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கோர்ஸ். ஸோ நீங்கள் 2 to 3யுமே ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7 to 8 o'clock எத்திக்ஸ் லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நான் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா இதுதான் நம்மளோட டெலகிராம் குரூப், ஸ்டடி படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எப்போ கோர்ஸ், அதுக்கப்புறம் டெமோ கிளாஸ் ஏதாவது வச்சோம் அப்படின்னாவே இதெல்லாம் தான் லிங்க் வரும். யூடியூப்பில் லிங்க் வராது. ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் கம் ஜாயின் டெலகிராம். ஓகேங்களா? ஸோ போதும், இதுக்குள்ளே ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்போவுமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஆர்டிக்கலோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இட் வில் பி மச் ஈஸியர், டீகோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கொஸ்டின்ஸும் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பேனல் வான்ஸ் கூனோ சீட்டாஸ் டு அண்டர்கோ மெடிக்கல் ரிவ்யூ. என்ன ஆயிருக்குன்னா இப்போ ரீசெண்டாக 2 சீட்டா இறந்து போயிருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்டர்ஸில் இந்த கூனோ எந்த ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா வீடியோ தயவுசெய்து பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர்ஸை கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இன்டராக்டிவாக இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் என்னாலையும் இன்டராக்டிவாக இருக்க முடியும். யார் யார் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். என்னோட லைவ் கிளாஸ்லையும் நான் இதான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. இது ஒரு 1 way கிளாஸாக இருக்கும். ஹார்ட்லி நான் டேப் ரெக்கார்டர் மாதிரி டெய்லியுமே ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின் மார்க்குக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கூனோ அப்படிங்கிற இந்த நேஷ்னல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, விச் ஸ்டேட் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். இதுலேயே நான் சொல்லிடுவேன் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாலோயிங் த டெத்ஸ் ஆஃப் 2 more cheetah at the கூனோ நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ். நான் சொல்லிட்டேன் மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஓவர் த பாஸ்ட் வீக் ஒரு வாரத்தில் 2 cheetah இறந்து போயிருக்கு. ஸோ அட்வைசரி கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம இன்னும் சீரியஸாக எடுத்து பார்க்கணும். ஹாஸ் ரெக்கமெண்டட் தட் ஆல் த அனிமல்ஸ் அண்டர்கோ அ தரோ ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ரிவ்யூ. திருப்பி நம்ம ரிலீஸ் பண்ண சீட்டாவை எல்லாமே எடுத்து ஃபிசிக்கல் ரிவ்யூ அண்ட் மெடிக்கல் ரிவ்யூ பண்ணணும். So this will involve recalling even the animals released into the wild and investigating if the radio collars dangling from their necks were indirectly abetting infection, multiple sources told the Hindu. So என்ன சொல்றாங்கன்னா இவங்க இந்த கழுத்துல ரேடியோ காலர்ஸ் இங்க உங்களுக்கு தெரியும்ல வேர் பண்ணியிருக்காங்க.
இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ரேடியோ காலர் வந்து மைட் பி அதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி புண்ணு மாதிரி ஏற்படுத்திக்கலாம். அந்த புண்ணில் வந்து புழுக்கள் மேகட்ஸ் வந்து உருவாகி அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த சீட்டாஸ் வந்து இறந்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கமிட்டியே திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நம்ம வந்து ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணியிருக்கோம், இதுக்கெல்லாமே வந்து நம்ம ரேடியோ காலர்ஸ் டைகர்ஸ்க்கு வந்து போட்டிருக்கோமே, லெப்பர்ட்ஸ்க்கும் போட்டிருக்கோமே, பட் ஆனால் இப்போ ஏன் சீட்டாக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொஷின் வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ரிலேட்டட் டு கூனோ பல்பூர் நேஷ்னல் ஆர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குதுன்னு பார்த்தோம். 2017 என்ன கொஷின் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஷின்ஸ். இந்தியாவில் வந்து லயன்ஸ் இருக்கிற ஒரே இடம் வந்து குஜராத்தில், அதுவும் கிர் நேஷ்னல் பார்க்கில். ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து கிர் நேஷ்னல் பார்க்கில் ஏதாவது ஒரு வைரஸ் வந்துருச்சு இல்லை டிசீஸ் வந்துருச்சுன்னா எல்லா லயன்ஸும் கொத்தாக அழிஞ்சிரும். ஸோ அது நடக்கக்கூடாதுன்னு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சில லயன்ஸை வந்து எடுத்து நம்ம ரீலொகேட் பண்ணி வேற ஒரு இடத்துல வைப்போம் அப்படின்னு சூஸ் பண்ண இடம் தான் கூனோ பல்பூர் நேஷ்னல் பார்க் ஆர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ ஆனால் கொண்டு வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கொண்டு வரல, அதுக்கான முயற்சி வந்து எடுக்கலை. So recently there was a proposal to translocate some of the lions from the natural habitat in Gujarat to which are the following states. ஸோ கூனோ பல்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு தான் வந்து பிளான் பண்ணாங்க. அதே கொஸ்டின் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கிறாங்க. விச் நேஷனல் பார்க் சாங்சுரி ஹஸ் பின் செலக்டட் டு ஹவுஸ் கிர் லைன்ஸ். ஸோ கிர் நேஷனல் பார்க் வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ இது எங்கே டிரான்ஸ்லோகேட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா பல்பூர், கூனோ. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக படிக்கணும். எதுக்குமே வந்து ஒரு தடவை கூகுள் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் சீட்டாஸ் யூபிஎஸ்சின்னு போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு, ப்ரிலிம்ஸ் பாயிண்டர்ஸ்லேருந்து என்ன பார்க்கணும்னா, சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் பிளான்னா என்னது, கூனோ பல்பூர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி பற்றி எதுக்கு பேசியிருக்காங்க, முகுந்தாரா டைகர் ரிசர்வ் பற்றி எதுக்கு பேசியிருக்காங்க. மெயின்ஸுக்கு இதை நீங்கள் எப்படி படிக்கணும்னா, சேலஞ்சஸ் அசோசியேட்டட் வித் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சீட்டா இன் இந்தியா. ஏன்னா சீட்டா வந்து இந்தியாவில் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த சீட்டா லெசனை வந்து எங்கேருந்து படிக்கணும்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் சாப்டர் 2ல் கொடுத்துருக்கான். ஸோ ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் சீட்டாவை பற்றிலாம் சாப்டர் 2ல் பேசியிருக்கான். ஸோ அந்த சாப்டர் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1952 இங்கே என்னால் எழுத முடியல, நான் பிடிஎஃப்பில் போய் எழுதுகிறேன். என்ன கதை அப்படின்னா, 1952 வந்து சீட்டா இந்தியாவில் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்டிங்க்ட்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழிஞ்சிருச்சு. இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த ஒரு லொக்கேஷனுக்குள்ளே அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்தியாவுக்குள்ளே அழிஞ்சிருச்சு. அப்போ வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான சீட்டாஸ் வந்து இருக்குது. ஒன்று ஏஷியாட்டிக் சீட்டா, இன்னொன்று ஆஃப்ரிக்கன் சீட்டா. இந்த ஏஷியாட்டிக் சீட்டா வந்து இப்போ ஈரானில் மட்டும்தான் இருக்குது, இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இல்லை. அப்புறம் ஆஃப்ரிக்கன் சீட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம முன்னாடி ஈரான் கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து சீட்டா தரீங்களா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு லயன் தரீங்களா, ஏன்னா லயன் ஏஷியாட்டிக் லைன் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, ஸோ இதை தரீங்களான்னு கேட்டாங்க. நம்ம வந்து அதுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நம்ம வந்து மாற்றிக்கல. அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம சீட்டாஸை இறக்கியிருக்கோம், வேரியஸ் சீட்டாஸை இறக்கியிருக்கோம். அது இப்போ என்ன நடந்திருக்குன்னா 2 வந்து இறந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் 1952 எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். எதனால் அப்படின்னா ரீசன்ஸ் வந்து ஒன்று ஹண்டிங், பிரிட்டிஷர்ஸ் இருந்த டைமில் வந்து ஹண்டிங், இன்னொன்று வந்து அதோட ப்ரே கவுண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேபிட்டாட் லாஸ் ஆகிடுச்சு. ஹேபிட்டாட் லாஸ் அப்படின்னா அதோட இடம், அதோட சரௌண்டிங் வந்து லாஸ் ஆகிடுச்சு. மோஸ்ட்டாக சீட்டா வந்து ட்ரை கிராஸ்லேண்ட்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இல்லாமல் போயிடுச்சு. ப்ரேவும் இல்லை, ஹண்டிங்கும் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க, அதோட ஸ்பீசிஸே அழிச்சிட்டாங்க இந்தியாவிலேருந்து. ஸோ அதுதான் ரீசன்ஸு. இப்போது நான் இதை எங்கேருந்து படித்தேன், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்சிஆர்டிஸ் இதுக்கு தான் படிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்சிஆர்டி படிக்காமல் என்னால் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான பாயிண்ட்ஸை கேதர் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் கூகுள் பண்ணாலும் என்சிஆர்டியில் ஃபஸ்ட்டு அதோட பேஸ் ஏபிசிடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அதனால தான் என்சிஆர்டி படிங்க. இப்போ என்சிஆர்டி நீங்கள் படிக்கலைன்னா தயவுசெய்து வந்து 4 to 5 o'clock டெமோ கிளாஸ் ஒரு வாரமாவது ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ உங்களுக்கு புரியும் எப்படி இதை படிக்கணும், ஏன் இதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ஆர் சீட்டா டிரான்ஸ்லொகேஷன் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, we are facing நியூ இஷ்யூஸ். ஏன்னா 2 சீட்டாஸ் வந்து இறந்து போயிருக்கு. பிரிங்கிங் த நம்பர் ஆஃப் சீட்டாஸ் லெஃப்ட் இந்த ப்ராஜெக்ட் 18 out of the இனிஷியல் 20. டோட்டலாக 20 சீட்டாஸ் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 18 தான் இப்போ இருக்குது. உதய் வந்து ஒரு 6 வயசு 6-year-old மேல் சீட்டா April 23 வந்து இறந்துருச்சு கூனோ நேஷனல் பார்க்கில். அண்ட் சாஷா வந்து ஒரு 5-year-old ஃபீமேல் சீட்டா 27 March 2023 சேம் பார்க்கில் இறந்து போயிடுச்சு. Therefore, the government is now considering alternative conservation models such as the South African model of conserving cheetahs in fenced reserve. சரி,
வெளியில் வைல்டில் ஃப்ரீயாக விட்டால் தானே இப்படி நடக்குது. ஃபென்ஸ் போட்டு நம்ம பழையபடி வந்து ஆஃப்ரிக்காவில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணுவோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ சீட்டா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சயின்டிஃபிக் நேம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆஃப்ரிக்கன் சீட்டா, ஏஷியாட்டிக் சீட்டா 2 வகை தான் இருக்குது. ரீஇன்ட்ரடக்ஷன் ஆஃப் சீட்டா இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சீட்டா இன் இந்தியா வாஸ் ரிலீஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் change at the 19th meeting of the National Tiger Conservation Authority. Jan 2022 நம்ம இந்த ஆக்ஷன் பிளானை முடிவு பண்ணோம். Such a plan was first proposed. எப்போ ப்ரப்போஸ் பண்ணுறாங்க? 2009ல். The September 2022 8 cheetahs வந்து நமீபியா ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் இங்கே இந்தியாவில். ஸோ 8 cheetahs have been relocated to கூனோ. ஸோ இந்த 8 சீட்டாவை நம்ம எங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா கூனோ பல்பூர் நேஷனல் பார்க், மத்திய பிரதேஷ். ஸோ the relocation of cheetah to India from Namibia is the world's first intercontinental large wild கார்னிவோர் டிரான்ஸ்லொகேஷன் ப்ராஜெக்ட். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு பெரிய கார்னிவோர் எப்படி டிரான்ஸ்லொகேட் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஏஷியாட்டிக் சீட்டாக்கும் ஆஃப்ரிக்கன் சீட்டாக்கும் வித்தியாசம். ஆஃப்ரிக்கன் சீட்டா மூஞ்சி வந்து குட்டியாக இருக்கும். சரிங்க பாருங்கள், ஸ்லைட்லி ப்ரௌனிஷ் அண்ட் கோல்டன் ஸ்கின், திக்கர் தென் த ஏஷியாட்டிக் சீட்டா விட திக்கராக இருக்கும். ஸ்பாட்ஸ் அண்ட் லைன்ஸ் வந்து ஃபேஸில் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரியும். இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டிஃபைன்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபவுண்ட் ஆல் ஓவர் த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். ஆஃப்ரிக்காவில் எல்லா இடங்கள்லையும் இந்த ஆஃப்ரிக்கன் சீட்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். ஐயூசிஎன்ல என்ன ஐயூசிஎன்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதுவும் எங்கேருந்து நீங்கள் படிக்க முடியும்னா என்சிஆர்டிலேருந்து படிக்க முடியும். இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் 2nd லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வல்னரபிள்னு லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐயூசிஎன் லிஸ்ட்டில் இந்த மாதிரி எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, ஒரு கேட்டகரிஸ்க்கும் என்ன பேர் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே நீங்கள் வந்து ஏஷியாட்டிக் சீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் ஆஃப்ரிக்கன் ஒன்ஸை விட குட்டியாக இருக்கும். எல்லோயிஷ் ஃபான் கலர்ட் ஸ்கின் இருக்கும். மோர் ஃபார் அண்டர் பாடி, பெல்லி பார்ட்டில் அடியில் வந்து அதிகமாக முடி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஈரானில் மட்டும்தான் இருக்குது. அந்த கண்ட்ரி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா டோட்டலாக 12 சீட்டா தாங்க எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து 1952 இது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி திருப்பி ரீகால் பண்ணுறதுனா என்சிஆர்டி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குது. இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். ஸோ இதை மாற்றி கூட உங்கள்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி ஐயூசிஎனில் வந்து இந்த ஏஷியாட்டிக் சீட்டா வல்னரபிளில் இருக்குது, இந்த ஆஃப்ரிக்கன் சீட்டா வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து வல்னரபிளில் இருக்குது. எது? ஆஃப்ரிக்கா. ஸோ இது வந்து வியை திருப்பி போட்டிங்கன்னா ஏ வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதுக்கும் ஏன் ஆனால் ஆஃப்ரிக்கா வந்து ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஷியாட்டிக் சீட்டா வந்து ஏஷியாட்டிக் அப்படின்னு பேர் அதிகமாக போகிறனால கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி அதுவும் அதிகமாக போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேர் இஸ் டெத் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the project anticipated a high mortality rate and its short term goal was to achieve 50% survival rate for the first year, which is 10 out of the 20 cheetah. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு சீட்டா விடுறோன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிளான் என்ன, 20 லான்ச் பண்ணணும், அட்லீஸ்ட் 10வது நம்ம அதில் உயிரோட வச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட பிளான், ஷார்ட் டேர்ம் கோல். However, experts pointed that the project has overestimated Kuno National Park's carrying capacity for cheetahs, and this added pressure on the project staff to look after alternative sites. ஏன்னா கூனோ வந்து இவ்வளோ சீட்டாவஸை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது தான் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காசஸ் ஆஃப் டெத் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்டடி ஃபவுண்ட் தட் த predation was the biggest killer, accounting for 53.2% of cheetahs mortality. Lions, leopard, hyenas and jackals were primary responsible. ஸோ இந்த ப்ரிடேஷனில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லயன்ஸ், லெப்பர்ட், ஹைனாஸ், ஜாக்கல்ஸ் எல்லாமே. cheetahs suffer very high cub mortality, up to 90% is protected area, mainly due to predation. ஏன்னா சீட்டா அந்த குட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அது பொழைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். கப் மார்டாலிட்டி 90% வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இன் ஆஃப்ரிக்கா the lion is the chief predator of cheetahs. In India where lions are absent. நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் தான் சீஃப் ப்ரிடேட்டர், டாப்பில் இருக்குது அந்த பிரமிடில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் வந்து குஜராத்தை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ லெப்பர்ட்ஸ் ஆர் லைக்லி டு ஸ்லிப் இன் தட் ரோல் இன் பொட்டன்ஷியல் சீட்டாஸ் லேண்ட்ஸ்கேப். ஸோ இந்த என்ன விஷயம் அப்படின்னா சீட்டா, லெப்பர்ட், இப்போ இதுதான் நம்மளோட விஷயம். ஏன்னா லைன் வெறும் குஜராத்தில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு காம்படிஷன் வரும் அப்படிங்கிறாங்க. அதர் காசஸ் ஆஃப் மார்டாலிட்டி கேன் பி ஹோல்டிங் கேம்ப்ஸ், இம்மொபிலைசேஷன், டிரான்சிட் ட்ராக்கிங் டிவைசஸ் அண்ட் அதர் வைல்ட் லைஃப், கில்லிங் சீட்டாஸ் கப்ஸ் இன்க்ளூடிங் ராத்ஹாக், பபூன்ஸ், ஸ்னேக்ஸ், எலிஃபென்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கப்பை வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து கொல்றதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து திருப்பி நீங்கள் வந்து லைக் அடுத்து காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது, ஸோ சாம்பல் ரிவர் வேலி இருக்குது. இட்ஸ் செகண்ட்
செகண்ட் ஹோம் ஃபார் சீட்டாஸாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இதை லைனாக யூ ஹேவ் டு ரீட். இதை நான் ரீட் பண்ணேன்னா கரண்ட் அஃபேர்ஸே முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கூட அமுச்சு விட்றேன் இந்த ஆர்டிக்கலை. வே ஃபார்வர்டும் படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் ரைட் இட் ஃபார் த மெயின்ஸ் எழுதலாம். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 2012 கேட்டிருக்காங்க. பிளாக் நெக் கிரேன், சீட்டா, ஃப்ளைங் ஸ்குரில், ஸ்னோ லெப்பர்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா B 1 3 4. ஏன்னா சீட்டா இல்லை, இந்த 3 தான் இருக்குது. ஸோ 2 எலிமினேட் பண்ணிங்கனாவே ஆன்சர் வந்துடும். பட் இப்போல்லாம் எலிமினேஷன் மூலயமா ஆன்சர் கொஸ்டின்லாம் கேட்குறதில்ல. யூபிஎஸ்சியில் ரொம்ப மினிமலாக தான் கேட்குறாங்க. ஸோ தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க. சீட்டா மட்டும் கிடையாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு 2012 இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க் நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அடுத்த ஆர்டிக்கல் போவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறது வந்து கோரல் ப்ளீச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோரல் ப்ளீச்சிங் வந்து பல ஆண்டுகளாக நியூஸில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதை பற்றி ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மெயின்ஸ் கொஷின் இது ரிலேட்டடாக, கோரல் ப்ளீச்சிங் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் காப்பி பண்ணி அதை கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை எழுதியுமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை டெலிகிராமில் அனுப்பலாம். ஓகேங்களா, ஸோ கைண்ட்லி சூஸ் வாட்ஸ்அப். நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு அந்த ஆன்சரை போர்ட்ரே பண்ணி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கோரல் ப்ளீச்சிங்னா என்ன இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வராங்க அப்படின்னா, ரெக்கார்ட் டெம்பரேச்சர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஹவ் லெஃப்ட் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் இன் டயர் ஸ்ட்ரெயிட்ஸ். அப்படின்னா டெம்பரேச்சர் இப்போ ரைஸ் ஆகிட்டே இருக்குது. பர்டிகுலர்லி வல்னரபிளாக இருக்கிற கோரல்ஸ் வந்து அது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. நிறைய கோரல்ஸ் இறந்து போயிடுது. ஸோ என்ன நடக்குது, எதனால் இறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு வார்ம் டெம்பரேச்சர். அதுக்குன்னு சொல்லி ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும். அது இல்லாமல் போய் ரொம்ப வார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த கோரல்ஸ் வந்து ப்ளீச் ஆயிரும். என்ன இது ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு நம்ம வருவோம். ஸோ வென் கோரல்ஸ் லூஸ் தியர் வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் டர்ன் ஒயிட் தே ஹேவ் ப்ளீச்டு. ஸோ இதில் வந்து நிறைய கலராக இருக்கும் கோரல்ஸ். அந்த கலர் போயிடுச்சு அப்படின்னா இது வந்து நம்ம ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, திஸ் appearance based definition is valuable because just by corals pallor an observer can say the surrounding water has changed somehow. ஸோ இது வந்து கோரல்ஸ் வந்து ப்ளீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருக்கிற தண்ணி வந்து சரௌண்டிங் சரியில்லை அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஒரு இண்டிகேட்டராக வச்சு கண்டுபிடிக்க முடியும். இந்த ப்ளீச்சிங் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கோரல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக கோரல்ஸ்க்கு கலர் கிடையாது. ஓகேங்களா, இதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு டைப் ஆஃப் ஆல்கே, அந்த ஆல்கே பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸாங்க்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஜூஸாங்க்திலே. ஸோ இந்த ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த கோரல்ஸோடு இருக்குது. என்னது இது சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். என்னன்னா, நான் ஒன்று தரேன், நீ ஒன்று தா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும், பட் எனக்கு சொந்த வீடு இல்லை. ஆனால் சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து வேலைக்கு போக முடியாது. அப்படின்னா நானும் அவங்களுமே வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இன்கேஸ் வந்து எப்படின்னா, நான் உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன், உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், சம்பாரிச்சு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி தான் இந்த ஜூஸாங்க்திலேயும் கோரல்ஸும் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஜூஸாங்க்திலே என்ன கொடுக்கும், ஜூஸாங்க்திலே வந்து ரிக்வயர்ட் அமினோ ஆசிட்ஸும் சுகர்ஸுமே வந்து அந்த கோரல்ஸ்க்கு கொடுக்கும். இன்டர்ன் அந்த கோரல்ஸ் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா, மெனி மினரல்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து கொடுக்குது. யாருக்கு, ஜூஸாங்க்திலேக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஓஷனோட என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற டெம்பரேச்சரோட அதிகமான டெம்பரேச்சர் ஆகும்போது, வென் டெம்பரேச்சர் கோஸ் ஹையர், வாட்டர் வந்து ரொம்ப அசிடிக் ஆயிரும். அசிடிக்னா என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஹெச் லெவல் வந்து நம்ம தண்ணியில் வந்து பார்த்தோம்னா 7 வந்து நியூட்ரல்னு சொல்லுவாங்க. 7க்கு மேலே இருந்ததுன்னா ஆல்கலைன்னு சொல்லுவாங்க. 7க்கு கீழே போச்சுன்னா அசிடிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 7க்கு கீழே போச்சு, அசிடிக்காக மாறிச்சு அப்படின்னா நிறைய உயிரினங்கள்னால உள்ளே இருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ ஆர் இட் பிகம்ஸ் ரொம்ப பிரைட் ஆகிடும். இந்த ஜூஸாங்க்திலே லிவிங் விதின் த கோரல் ஸ்லீவ். இப்போ நீங்கள் கோரல்ஸை வந்து பெருசாக மேலாப்லலாம் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஷாலோ வாட்டரில் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப பிரைட்டாகவுமே வந்து அது அப்சர்வ் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிரைட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸாங்க்திலே கோரலை விட்டு போயிடும். As they do, the coral fades until it appears to have been bleached. The corals continue to be stressed. They won't welcome the algae back and eventually die. ஆனால் இந்த ஜூஸாங்க்திலே ஃபுல்லாக போகாது. திருப்பி அந்த கோரல் அக்செப்ட் பண்ணுமான்னு வந்து பார்க்கும். பட் கோரல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது அப்படின்னா அந்த ஜூஸாங்க்திலேன்னு அக்செப்ட் பண்ணாமல் அது செத்து போயிடும். ஸோ அதர் ஸ்ட்ரெஸ் வேறு என்ன இது தவிர வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது டெம்பரேச்சரை தவிர அப்படின்னா, லோ டைடு வந்து பெருசாக இல்லாமல் லோ டைடு காஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, கோரல் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். வாட்டரை பொல்யூட் பண்ணோம்னா கோரல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ இருக்கிற கிளைமேட் கிரைசிஸ்னாலையும் வந்து கோரல் ஸ்ட்ரெஸ் ஆகும்.
ஸோ ப்ளீச்சிங் வந்து will it lead to the death of coralsன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ சில இடங்களில் ப்ளீச்சிங் வந்து மேசிவாக நடந்தும் என்ன ஆயிருக்குன்னா திருப்பி கோரல்ஸ் வந்து உயிருக்கு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்ஸு இரிமோட்டே ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஐலாண்டில் வந்து கோரல்ஸ் 2016 ப்ளீச் ஆகி கிட்டத்தட்ட 2020 ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட இரிமோட்டே ஐலாண்ட். ஏன்னா இப்போ வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ் எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு, எந்த கண்ட்ரியில் லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல இரிமோட்டி ஐலாண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்தோனேஷியான்னு கூட கொடுக்கலாம். ஸோ இரிமோட்டி இஸ் இன் ஜப்பான். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு தேவைப்படுறது. நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேரியஸ் எக்ஸாம்ஸ்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸாம்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஆர் கோரல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கோரல்ஸ்னால் என்ன? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கீழே ஆன்சர் கொடுங்க. அனிலிட்ஸா, கோஎலென்டிரேட்ஸா, எச்சினோடர்ம்ஸா, மொலஸ்கஸா அப்படிங்கிறத கீழே கொடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோஎலென்ட்ரேட்ஸ். என்னது இது கோஎலென்ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜுவாலஜிக்கல் டேர்ம். என்னென்னா ஒரு அக்வாட்டிக் இன்வெர்டிப்ரே, முதுகெலும்பு இல்லாத ஒரு அனிமல். ஓகேங்களா? ஆஃப் த ஃபைலம்னா ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன வரும்னா ஜெல்லி ஃபிஷ், கோரல்ஸ் அண்ட் வேரியஸ் சி அனிமோன்ஸ் இதெல்லாமே வரும். ஓகேங்களா? இது நார்மலாக இந்த கோஎலென்ட்ரேட்டில் எப்படி இருக்கும்னா டியூப் மாதிரி பாடி இருக்கும், இல்லை கப் ஷேப்பில் வந்து அதோட பாடி இருக்கும். ஸோ இல்லைனா வந்து ஒரு இடத்துல வந்து டென்டக்கிள்ஸ், ஒரு இடத்துல வந்து ஓப்பனிங் இருக்கும், அப்புறம் டென்டக்கிள்ஸ்னால் இந்த காக்ரோச்சுக்கெலாம் தலையில் மண்டையில் 2 டென்டக்கிள்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் ஸ்டிச்சிங் செல்ஸோட. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ்ஷெல்லாம் அதோட டென்டக்கிள்ஸை வச்சு குத்துச்சு அப்படின்னா அது விஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கோஎலென்ட்ரேட். ஸோ கோரல்ஸுமே இதுக்குள்ளே வருது. அடுத்து உங்களுக்கு யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த கோஎலென்ட்ரேட்ஸ்குள்ளே என்னென்ன ஸ்பீஷீஸ்லாம் வரும், ஃபைலம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பாருங்கள், சிமிலர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்டோபஸ் வந்து இதில் எதில் வரும்னா மொலஸ்கஸில் வரும். ஓகேங்களா? ஸோ 2002 கேட்ட சிடிஎஸில் கேட்ட கொஸ்டின், இதுவும் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான். The coral reef which is circular or elliptical in shape and encloses a lagoon is called what? ஸோ என்னென்னா லகூன்னா ஒரு லேக் மாதிரி. அந்த லேக்கை சுற்றி வந்து கோரல்ஸ் ஆக்கியபை பண்ணிருச்சுன்னா அது ரவுண்டு ஷேப்பாக தெரியுங்களா, நடுவில் தண்ணி இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் ஜியாகிரஃபி என்சிஆர்டி படிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு பேர் வந்து அனட்டோலி அப்படின்னு சொல்லுவாங்க. அனட்டோலி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அனட்டோலி எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு அந்த பிக்சர் வரும் அந்த இடத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிமிலராக யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் 2016. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோரல் டை ஆஃப் ரெக்கார்டட் ஆஸ்திரேலியாஸ் கிரேட் பேரியர் ரீஃப் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்சிஆர்டி படிச்சிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ் வரும். இப்போ நம்ம அனட்டோலி, ரீஃப்னா என்ன அப்படிங்கிறதுலாம் அங்கே பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களால் டீக் அவுட் பண்ண முடியும். என்சிஆர்டி படிக்காமல் தயவு செய்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், நான் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கிறேன்னு வராதிங்க. அட்லீஸ்ட் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸாவது சும்மா பார்க்கலாம், அப்போ உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். பட் என்சிஆர்டியை தயவு செய்து வந்து நெக்ஸ்ட் 3 or 4 monthsக்குள்ளே முடிச்சுட்டு இன்னும் ஸ்டெப் இன் பண்ணிங்க கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளேயோ இல்லை ஸ்டாண்டர்ட் புக்ஸ்குள்ளேயோ ஸ்டெப் இன் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதை படிக்காமல் இதை படிச்சிங்கன்னா எப்போவுமே சம்திங் வில் பி மிஸ்ஸிங். உங்களால் சில விஷயத்தை வந்து என்ன தான் பண்ணாலும் டீகோட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கோரல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஹைலி செடிமெண்ட் saline waters of warm tropical oceans with minimum temperature of 20 degrees Celsius. Coral bleaching causes coral to expel tiny photosynthetic algae, draining them of their color. It calcifies the coral to turn into white. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு அப்புறம் வந்து 2016 கொடுங்க, கொஷின் பொறுத்து கொடுங்க. அப்புறம் இதை அன்மியூட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2 only. ஏன் 1 வராதுன்னா கோரல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஹைலி செடிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கோரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ வாட்டரில் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ட்ராபிக்கல் வாட்டர்ஸில் இருக்கும். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 23 to 25 degrees Celsius இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. செகண்ட் ஒன் உங்களுக்கே தெரியும், ஜூசாங்க்தில் இந்த ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா கோரல் வந்து ப்ளீச் ஆகிடுச்சு, ஒரு கோரல் வந்து கால்சிஃபை ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் 2 மட்டும் தான் இந்த இடத்துல கரெக்ட். நெக்ஸ்ட் யூபிஎஸ்சியில் கேட்ட 2007 ரொம்ப ஈஸியான கொஸ்டின் என்னென்னா லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப் வந்து உலகத்தில் எங்கே இருக்குது, எந்த கோஸ்ட் கிட்டே இருக்குன்னா ஆஸ்திரேலியாஸ் கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2018 கேட்ட சிமிலர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோரல் ரீஃப்ஸ் ஆர் இன் ட்ராபிக்கல் வாட்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து மியூட் பண்ணிட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அங்கே ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் அப்பப்பவே நான் ஆன்சர் சொல்லிடுறேன்.
கோரல் ரீஃப்ஸ் வந்து ஆமாம் ட்ராபிக்கல் வாட்டர்ஸில் தான் இருக்குது. ட்ராபிக்கல் வாட்டர்ஸ்னால் என்னென்னு நிறைய பேருக்கு இன்னும் என்சிஆர்டி படிக்காதவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன். இதுதான் உலகம்னு வச்சுக்கோங்களேன். இது ஈக்குவேட்டர் 0 டிகிரி. இதுவும் நீங்கள் படிக்கலைன்னா போய்ட்டு ஜியாகிரஃபி தயவுசெய்து படிங்க 6th 7th 8th ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இதெல்லாம் இமேஜினரி லைன்ஸ் தான் சரிங்களா. இது வந்து 0 டிகிரி. இது 23.5 டிகிரி நார்த், இது 23.5 டிகிரி சவுத். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ரீஜனை தான் ட்ராபிக்கல் ரீஜன்னு சொல்லுவாங்க. இது இந்த லேண்டு பகுதிகள்லாம் விட்டு இந்த தண்ணி பகுதியை ட்ராபிக்கல் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கோரல்ஸ் வந்து உலகம் முழுக்க இருக்குது. இதுதான் கொஸ்டினே. கோரல்ஸ் வந்து உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் நிறைய எங்கே இருக்குன்னா இந்த ட்ராபிக்கல் வாட்டரில் தான் இருக்குது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் இன்னொரு கொஸ்டின் யூபிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் ஆனால் நான் எடுக்கல சரிங்களா. ஆமாம் ட்ராபிக்கல் வாட்டர்ஸில் இருக்குது. மோர் தென் 1/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோரல் ரீஃப் ஆர் லொக்கேட்டட் இன் த டெரிட்டரிஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ். ஆமாம், இப்போ 3 பகுதியாக கோரல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பகுதி எங்கே இருக்குன்னா இந்த ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் சைடு தான் இருக்குது. கோரல் ரீஃப்ஸ் ஹோஸ்ட் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் அனிமல் ஃபைலா தென் தோஸ் ஹோஸ்டட் பை ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இதுதான் வந்து கான்ட்ரவர்சியலான டேர்மே. பட் இது எங்கே இருக்குன்னா என்சிஆர்டியில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உலகத்தில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், இப்போ நான் சொன்ன மாதிரி உலகத்திலே வந்து ரொம்ப டைவர்சிட்டி அதிகமாக அனிமல் டைவர்சிட்டி, பிளான்ட் டைவர்சிட்டி உள்ள இடம் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், லேண்டில் இருக்கிற ஃபாரஸ்ட். ஆனால் அதை விட அதிகமான அனிமல் ஸ்பீசிஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஸ்பீசிஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் இந்த கோரல் ரீஃபில் தான் அதை விட அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னா என்ன நினச்சாங்கன்னா நிறைய பேர் அந்த வருஷம் 2018 எப்படிங்க லேண்டில் தான் அதிகமாக இருக்கும், எப்படி தண்ணி கடியில் அங்கே இதை விட அதிகமான அனிமல்ஸை ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்தது. பட் இல்லை, குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் ஆரம்பித்து பெரிய வந்து ஸ்பீசிஸ் வரைக்குமே வந்து அந்த கோரல் ரீஃப் வந்து ஹோஸ்ட் பண்ணுது. அது ஒரு வீடாக வந்து நான் தங்கறதுக்கு இடம் கொடுக்குறேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஹோஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2, 3 மூணுமே கரெக்ட். சிடிஎஸில் கேட்ட கொஸ்டின் என்னென்னா விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கோரல் ரீஃப்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கோரல் ரீஃப் இல்லாத இடம்னா கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும். ரெயின்போ ரீஃப் ஃபிஜியில் இருக்குது, அதுவும் கோரல் தான். ஸ்வராஜ் ஐலாண்ட் இந்தியாவில் இருக்குது, அதுவும் கோரல் தான். ஸ்வராஜ் ஐலாண்டோட ப்ரீவியஸ் நேம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். குயிஷு ஐலாண்ட் ஜப்பான் மட்டும் இட் இஸ் நாட் அ கோரல் ரீஃப். ஸோ நீங்கள் என்ன நோட்ஸ் எடுக்கணும்னா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கோரல் ரீஃப் ஐலாண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அடுத்து யூபிஎஸ்சியில் இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் ஜென்ரலி வேர் கோரல் ரீஃப்ஸ் ஆர் ஃபவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. In temperature climate above 18 degrees Celsius between Tropic of Cancer and Tropic of Capricorn coastal region, on both east and west coast of the continents and islands, only on colder sea coast. ஸோ இதை ஜென்ரலின்னு கேட்டது தான் விஷயமே. ஜென்ரலி எங்கே இருக்குன்னா நம்ம பார்த்தோம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு நடுவில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் செட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் செட். சீரியஸில் 2018 கேட்ட கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு த growth ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் இஸ் நாட் கரெக்ட். எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோரல் ரீஃப்ஸ் கேன் grow abundantly in fresh water. எடுத்தனே இதுதான் தப்பு. ஏன்னா கோரல் ரீஃப்ஸ்க்கு வந்து சால்ட் வாட்டர் தேவைப்படும், ஃப்ரெஷ் வாட்டரில் அது வளராது. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 23 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். ஷாலோ வாட்டர், ரொம்ப டீப்பாக இல்லாமல் ஒரு மிதமான ஆழமாக இருக்கணும். நாட் டீப்பர் தென் 50 மீட்டர்ஸ் கீழே இருக்காது கோரல்ஸ். ஆனால் டீப்லேயுமே வந்து அனிமல்ஸ் இருக்குது. பட் இதுக்கு வந்து 50 மீட்டர்ஸ் கீழே ஆப்டாக இருக்காது. ஏன்னா சன்லைட்டும் வேணும். இட் ரிக்வயர்ஸ் பிளென்டி ஆஃப் சன்லைட் டு எய்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஏன்னா அதனால தான் அது ஷாலோ ரீஜனில் இருக்குது. ஏன்னா அதில் ஜூசாங்தலினும் இருக்குது. ஜூசாங்தலினுக்குமே ஒரு உயிரினம் அப்படின்னா அதுக்கு சன் தேவைப்படும். ஸோ அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் தேவைப்படும். அடுத்து வந்து which are the following factors are needed for the growth of corals? ஸோ growth of corals வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இதிலே கொடுத்துட்டான். ஃப்ரெஷ் வாட்டர் வராது, கிளியர் சால்ட் வாட்டர் வேணும், plenty of sunlight வேணும், between 23 to 25 டிகிரி செல்சியஸ். ரிப்பீட் பண்ணியிருக்காங்க கொஸ்டின். ஸோ 2, 3, 4 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கோரல் ரிலேட்டடாக எல்லா கொஷின்ஸும் நான் காட்டிட்டேன். இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக யூ கேன் சென்ட் மீ. நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராமில் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் டீகோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்கான ஒரு டாபிக் தான். இது எப்படி கேட்பாங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து காமன்லி ஃபவுண்ட் சிக்காடா ஸ்பீஷீஸ் ஷெட்ஸ் ஃபாரின் டேக் டு எம்ப்ரேஸ் இந்தியன் ஐடென்டிட்டி. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற இன்செக்ட் வந்து ஃபாரின் இன்செக்ட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. எங்கன்னா மலேசியன் ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி. பட் இல்லை, இது சவுத் இந்தியாவை சார்ந்த தனிப்பட்ட இந்தியன் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஃபாரின் சிக்காடா தட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா இஸ் அசியூம்ட் அன் இந்தியன் ஐடென்டிட்டி. ஸோ த இன்செக்ட் ஸ்பீஷீஸ் தட் ஹேஸ் நவ் பின் நேம்ட் இப்போ மாற்றிருக்காங்க. புராணா செவாடா அப்படிங்கிற பேர், மலையாளம் பேர் செவிடு அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இந்த புராணா செவாடா அப்படிங்கிறது என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா.
ஸோ இதில் வந்து புரானா டைக்ரினா அப்படிங்கிற ஸ்பீஷீஸ் கூட இதை இணைச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த இன்செக்டை. என்ன விஷயம்னா மலேசியாவில் 1850 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஸ்பீஷீஸ். ஸோ இன் வியூ ஆஃப் தியர் டிஃப்ரென்சஸ் இன் தியர் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், அதோட உடம்போட கேரக்டரை வச்சு என்டோமாலஜி அப்படின்னா இன்செக்ட்ஸை பற்றி படிக்கிறது. ஸோ இந்த லாங் ஸ்டாண்டிங் எரரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீர்த்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஐடென்டிட்டி வாங்கியிருக்கிறதாவும், இது யார் வந்து லீட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா ஒரு ரிசர்ச் டீம், ட்ராவன்கோர் நேச்சர் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, இவங்க தான் வந்து சில மேஜராக இம்பார்ட்டன்ட் ரிசர்ச்சர்ஸோடு சேர்ந்து இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எண்ட் ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. இல்லைங்க இது இந்தியன் ஸ்பீஷீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரிசர்ச்சர்ஸ் அண்ட் கேரளா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சான்ஸ்ட் அப்பான் த டிஸ்கவரி ஆஃப்டர் அப்சர்விங் டிஃப்ரென்சஸ். இது எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்கன்னா அங்கே மலேசியாவில் இருக்கிற அந்த ஸ்பீஷீஸ்க்கும் இதுக்கும் ஜெனட்டீலியாவும் அதோட ஆப்பர்குலம் அதோட பாடியில் இருக்கும் இல்லையா, ஒரு இடங்கள்லையும் ஒரு ஷேப்பு சைஸ்ன்னு சொல்லி அதை வச்சு வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னா இந்த ஸ்பீஷீஸ் முன்னாடி வந்து ரொம்ப காமனாக இருந்தது, இப்போ ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஏன் அப்படின்னா சாயிலோட குவாலிட்டி கம்மியானனால இது வந்து அவ்வளோக்கா வந்து காணப்படுறதில்ல. அதுக்கான வெஜிடேஷன் இல்லாதனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால தான் இந்த ஸ்பீஷீஸ் இப்போ அவ்வளோக்கா நம்ம பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி என்விரான்மெண்டல் கன்சர்னையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புரானா செவாடா இல்லைனா புரானா டைக்ரிஸ் அப்படிங்கிறது என்ன வகையான அனிமல் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இன்செக்டா இல்லை மேமலா அந்த மாதிரி கேட்டு இந்த ஆர்டிக்கலை முடிச்சிடுவாங்க உங்களுக்கு. நானும் இந்த ஆர்டிக்கல் முடிச்சிட்டேன். அடுத்துமே வந்து இட் இஸ் ரிலேட்டட் என்விரான்மெண்ட் தான் இந்த ஆர்டிக்கல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்கான ஆர்டிக்கல் தான். என்னென்னா ஏப் ஸ்பீஷீஸ் பற்றி பேசியிருக்காங்க. சைனா ஈவன் ரேசஸ் கன்சர்ன் ஓவர் இந்தியாஸ் ஒன்லி ஏப். இந்தியாவில் வந்து 2 ஏப் வெரைட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஏப் வெரைட்டி தான் இருக்குது. அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஹாலோகிபான் அப்படிங்கிற ஒரு ape வகை. So the hologibbon unique to northeast is one of the 20 species of apes at a high risk of extinction. So டோட்டலாக ape ஸ்பீஷீஸில் 20 தான் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் தான் ஹாலோகிபான் அப்படிங்கிறது. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்குது, நான் காட்டுறேன். So the conservation status of India's only ape was a cause of concern at the global event on gibbons. So last week வந்து சைனா நடந்தது. ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. gibbons அப்படிங்கிறது smallest and fastest of all apes live in tropical and subtropical forest in southeastern part of Asia. ஸோ இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டினேன். இதுதான் ஈக்குவேட்டர் அப்படின்னா. ஸோ இது வந்து ட்ராபிக்கல் ரீஜன். அதுக்கு மேலே ஒரு சின்ன ரீஜன் வந்து சப்ட்ராபிக்கல் ரீஜன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்குது. ஸோ the hologibbon வந்து இட்ஸ் யூனிக் டு இந்தியாஸ் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் உங்களால் hologibbon வந்து பார்க்க முடியும். இட்ஸ் ஒன் ஆஃப் த 20 ஸ்பீஷீஸ் ஆஃப் gibbons ஆன் எர்த்லேயே வந்து 20 ஸ்பீஷீஸில் ஒரு ஸ்பீஷீஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ த எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 12,000 தான் இருக்குது. லைக் ஆல் ஏப்ஸ் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் வித் டிஸ்டிங்க் பர்சனாலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபேமிலி பாண்ட்ஸ், எப்படி நம்ம ஹியூமன்ஸோ அந்த மாதிரி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி த கரண்ட் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த gibbon ஸ்பீஷீஸ் அலார்மிங். ஆல் த 20 ஸ்பீஷீஸ் வந்து ஹை ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Since 1900, gibbon distribution and populations have declined dramatically with only small populations in tropical rainforest. ஸோ உங்களால் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ரீஜனில் மட்டும்தான் இந்த ஹாலோகிபான்ஸை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் gibbon நெட்வொர்க் GGN which had its first meeting in Haikou in China's Hainan province from July 7 to 9 வந்து இந்த GGNோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு. திலீப் செட்ரி a senior primatologist who heads the primate research and conservation division at RNYAC. இது முக்கியம். இது வந்து ஒரு அசாம் பேஸ்ட் நான் ஃபார் ப்ராஃபிட் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்கன்னா இது என்னது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. RNYAC இது வந்து ஒரு NGO. ஸோ இந்த NGO எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹாலோகிபான். ஸோ RNYAC. ஸோ இது வந்து நீங்கள் மெயின்ஸில் கூட யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ த ஹாலோகிபான்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் த்ரெட் ப்ரைமர்லி ஃப்ரம் த ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். எப்படி இது அழிஞ்சிட்டு வருதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்காக மரங்களை அழிக்கிறாங்க. ஸோ இந்த GGN அப்படிங்கிறது வாஸ் ஃபவுண்டட் வித் விஷன் டு சேஃப்கார்ட் அண்ட் கன்சர்வ் அ கீ எலிமெண்ட் ஆஃப் ஏஷியாஸ் யூனிக் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ த சிங்கிங் gibbon and their habitats by promoting participatory conservation policies, legislation, action. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட ஹேபிட்டேட்டை நம்ம அழிக்காமல் இருக்கணும்.
இருக்கணும், மக்களோட ஒத்துழைப்பு தேவைப்படும் அப்படின்னு. ஸோ ஆரண்யாக் இஸ் ஒன் ஆஃப் த 15 ஃபவுண்டிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் த GGN ஃப்ரம் 7 countries. ஸோ டோட்டலாக இந்த GGN இந்த குளோபல் கிபான் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணது வந்து 7 countries-ல 15 ஆர்கனைசேஷன் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் ஆஃப் த NGO வந்து ஆரண்யாக். ஸோ ஒன் ஸ்பீஷீஸ் நாட் டூ அப்படின்னு இந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, அமெரிக்கன் நேச்சுரலிஸ்ட் R. Hardin was the first to describe the hollow gibbon characterized by the vigorous vocal display, singing சொல்லுவாங்களே, அது வந்து பாட்டு பாடுற மாதிரி vocal, from Assam in 1834 இதை பற்றி பேசியிருக்கிறாரு. Over the decades, zoologists thought the northeast housed 2 species of ape. ஸோ நார்த் ஈஸ்டில் வந்து ஒன்று ஈஸ்டர்ன் ஹாலான் கிபாக், அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் ஹாலான் கிபாக் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நார்த் ஈஸ்டில் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஸ்டடி வந்து லெட் பை ஹைதராபாத் பேஸ்ட் சென்டர் ஃபார் செல்லுலர் மாலிகுலர் பயாலஜி, CCMBன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். 2021 என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதில் ஜெனட்டிக் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது 1 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஏப் தான் இந்தியாவில் இருக்குது, 2 கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈஸ்டர்னோ வெஸ்டர்னோ ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இட் டிபங்க்ட் ஏர்லியர் ரிசர்ச் தட் த ஈஸ்டர்ன் ஹாலோ கிபான் வாஸ் a separate species based on the color. ஸோ அதோட கோட் கலர் வச்சு ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன்னு பிரிச்சிருக்காங்களே, ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஜெனட்டிக் கண்டிஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது எந்த எக்ஸாமோட கொஸ்டின்னு தெரில, பட் இட் வாஸ் கிவன். A new species of gibbon named as Skywalker hollow gibbon was found recently in. ஸோ இதில் எல்லாமே இந்தியா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து சவுத் வெஸ்ட் சைனாஸ் ரெயின் ஃபாரஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எது கரெக்ட்லி மேட்ச்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பீஷீஸும் IUCNல வந்து என்ன லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இயர் ஆன் இயர் இந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ இது வந்து அப்போத்த கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ மாறி இருக்கும். ஸோ அதில் ஹாலோ கிபான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹாலோ கிபான் எந்த கேட்டகரி IUCNல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து IASல கேட்ட கொஸ்டின் வந்து ரிகார்டிங் த ஃபவுனா அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஏப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏப் உங்களுக்கே தெரியும், இப்போ தான் பார்த்தோம் ஹாலோ கிபான் அப்படிங்கிறது. அடுத்து UPSC 2008 கேட்ட கொஸ்டின் என்னென்னா, எது வந்து ஏப் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது இந்த இயர் 2015. ஸோ எது ஏப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபான், கொரிலா, ஒராங்குட்டான் இது எல்லாமே ஏப் வகைகள். கோல்டன் லங்கூர் வந்து மங்கி வகைகளில் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து சிமிலர் கொஸ்டின் பாருங்கள், எதெல்லாம் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ IUCNல வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எந்தெந்த ஸ்பீஷீஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டடி படிக்க புதுசாக வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்க, இல்லை இங்கே என்ன கோர்ஸ் போயிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, ஸ்டடி படியோட லைவ் கிளாஸஸோட லிஸ்ட் இது தான். ஸோ NCERT கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 o'clock நடக்கும். அண்ட் இது இனிஷியலாக 4 to 5 o'clock, அதுக்கப்புறம் டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதோட காஸ்ட் எல்லாமே சைடில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. எத்திக்ஸ் கோர்ஸ் வந்து 7 PM to 8 PM நைட் இருக்கும். அண்ட் வித்யாபாரதி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to 9, ஆஃப்டர்நூன் 2 to 3 PM வந்து இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸ்லோ பாய்சன் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து நல்லாவே சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கும் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வச்சு வீக்கெண்டில் லைவ் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெயின்ஸ் மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது தரோவாக வந்து நீங்கள் GS 1, 2, 3, 4 மெயின்ஸுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் ஆப்ஷனல் இது உங்களுக்கு 1-on-1 மென்டர்ஷிப்பும் வந்து இதில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ கால் இந்த நம்பர், வாட்ஸ்அப் வந்து இந்த நம்பர். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும், ரெக்கார்டட் கோர்சஸ் ஏதாவது இருக்கான்னு ரெக்கார்டட் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதுவும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து E-rickshaws to 2-wheelers, the shift in share of electric vehicles, இதை பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் நீங்கள் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the total number of electric vehicles has surged, but the share in the total number of vehicles still remain below 1%. ஆக்சுவலாக இந்தியா வந்து டுவர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து 2015 வந்து நிறைய பாலிசிஸ் போட்டுட்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வச்சு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா ஹேஸ் சர்ஜ் ஃப்ரம் ஜஸ்ட் 2400 a decade. ஸோ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடினா வெறும் 2400 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் இருந்தது. இப்போ 27.4 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், 27.4 lakhs, அதுதான் சார்ட் 1ல் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா.
So however, given the concurrent rise in the number of non-electric vehicles, the overall share of the electric vehicles has not crossed 1%. நீங்கள் இந்த non-electric vehicles கம்பேர் பண்ணி பார்க்கும்போது non-electric vehiclesம் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ ஜஸ்ட் 1%, மிச்சம் 99% வந்து non-electric vehicles-ஆக தான் இருக்குது. Notably, there is also wide interstate disparity இருக்குது. எலக்ட்ரிக் vehicles வந்து உள்ள பூந்து வரதில்லை, ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி ஆகுது. So there has also been a dramatic shift in the class of electric vehicles over time. So என்ன நடந்திருக்குன்னா, in the initial years between 2015 to 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, when the number of electric vehicles was growing at a relatively slow pace தான் க்ரோ ஆகிட்டு இருந்தது. ஸோ இதில் இந்த கான்செப்டில் ரிக்ஷாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மிக்ஸ் வாஸ் மச் ஹையர் தேன் த ஷேர் ஆஃப் எலக்ட்ரிக் பைக்ஸ். ஸோ பைக்ஸை விட ரிக்ஷாஸ் வந்து அதிகமாக சேல் ஆகிட்டு இருந்தது. எப்போனா 15 to 20 ஃபினான்ஷியல் இயர் வந்து சொல்கிறாங்க. However, in the last 4 fiscal years, அதுக்கப்புறம் அந்த 20 to 21, 21 to 22, 22 to 23 அந்த இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, the absolute number of electric vehicles has increased at a quicker pace. The share of electric bikes has surcharged and surpassed the share of e-rickshaw. இப்போ என்னென்னா பைக்ஸ் வந்து e-rickshaw விட அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் 1, சார்ட் 2, சார்ட் 3, சார்ட் 4லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இ-ரிக்ஷாஸ் ஒரு ஸ்டேட்லையும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட் 2 வந்து முக்கியம். சார்ட் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசாம் தான் இட்ஸ் ரேங்கிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ்லேயே வந்து அசாமில் தான் அதிகமான இ வெஹிக்கல்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு. அபவுட் 2%ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ மீன் 2.2%. அண்ட் த்ரிபுராவில் 2%. அதுக்கப்புறம் டெல்லி, பீகார், யூபி எல்லாம் ஒன்றா சேர்த்துனிங்கன்னா 1% வருது. லோவஸ்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் தான், ஃபாலோட் பை பஞ்சாப். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லைனாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நீங்கள் அசாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சார்ட் 3லேயுமே வந்து அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க, இதில் பெருசாக வந்து டேட்டாஸ் இருக்கா, திருப்பி வந்து இ-ரிக்ஷாவோட பைக்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சார்ட் 4ல் ஷோஸ் த ஸ்டேட் வைஸ். ஸோ ஸ்டேட் வைஸில் எப்படி வந்து இ-ரிக்ஷாஸ் வந்து அதிகமாகிருக்கு, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எப்படி அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக த ஷிஃப்ட் இன் த மிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா ஃப்ரம் இ-ரிக்ஷாஸ் டு 2 வீலர்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், கேரளா, ராஜஸ்தான் இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார், அசாம் இ-ரிக்ஷா தான் வந்து டாமினேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துலலாம் பைக்ஸ் வந்து பைக்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துலலாம் இ-ரிக்ஷாஸ் தான் இன்னும் டாமினேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் பெருசாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் வந்து இந்த வெஹிக்கல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு. ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கு டேட்டா எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, வஹன் சேவா டேஷ்போர்ட். இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம், இது எதுக்காக அப்படின்னு கூட கேட்பாங்க. அண்ட் த சென்டர் ஃபார் எனர்ஜி ஃபினான்சஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி டேஷ்போர்ட், இந்த 2 டேஷ்போர்ட்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வஹன் சேவா டேஷ்போர்ட் பற்றி கூகுள் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஆர்டிக்கல் என்னன்னு பார்ப்போம். டேஞ்சரஸ் ஹீட் வேவ்ஸ் ஃபெல்ட் அக்ராஸ் குளோப் as wildfires rage. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, scorching weathers gripped 3 continents on Sunday, whipping up wildfires and threatening to topple temperature records as the dire consequences of global warming takes shape. குளோபல் வார்மிங்கில் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னென்னா, கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியரில் இன்க்ரீஸ் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சுக்கும், வெளியில் விடாது ஹீட்டு. இப்போ மார்னிங் ஹீட் இருக்குதுன்னா ஈவினிங் அந்த ஹீட்டை வெளியில் விட்டுறணும். பட் கார்பன் டை ஆக்சைடு இந்த ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சு நம்மளோட எர்த்தை இன்னும் வார்ம் ஆக்கிடும். ஸோ அதான் குளோபல் வார்மிங். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக் ஹீட் ஹங் ஓவர் ஸ்வாட்ஸ் ஆஃப் ஏஷியா, யூரோப், யூஎஸில் வந்து பார்த்துருக்கோம். ஜப்பான் இஷ்யூட் ஹீட் ஸ்ட்ரோக் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க டு டென்ஸ் ஆஃப் millions of people in 20 of its 47 prefectures has near recorded high temperature, scorched large areas and torrential rain pummeled other regions. ஸோ இந்த ஹீட்னால அதிகமான இவாபரேஷன் ஆகி ஜப்பானில் வந்து நிறைய இடத்துல வந்து மழை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. Warning issued. The United States National Weather Service reported that a powerful heat wave stretching from California to Texas was expected to witness its peak during an extremely hot and dangerous weekend வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. California's Death Valley, often among the hottest place on the earth, and Death Valley அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் யூஎஸில், is also likely to register new peaks. சண்டேல வந்து புதுசாக வந்து டெம்பரேச்சர் ரேஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. with mercury possibly 54 டிகிரிக்கு மேலே தாண்டி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Southern California is fighting numerous wildfires நடந்துட்டுருக்கு, including one in Riverside country that has burned more than 3,000 hectares and prompted evacuation orders. அந்த 3000 hectares எரிச்சிருக்கு. இப்போ வந்து இவாக்குவேஷன் அந்த இடத்துலேருந்து காலி பண்ணி போக சொல்லியிருக்காங்க. இன் யூரோப், Italians were warned to prepare for the most intense heat wave of the summer and also one of the most intense of all time. ஸோ யூரோப்பில் இட்டாலி வந்து ரொம்ப ஒரு ஹீட் வேவ் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the thermometer was still climbing after predictions of historic highs on Tuesday led to health ministry to sound a red alert for 16 cities including Rome, Bologna and Florence. இந்த இடத்துல எல்லாமே வந்து ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்குங்க, ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில் வந்து ஹீட் வேவ்ஸ். ஸோ நீங்கள் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் ஒரு டாபிக் இருக்குது, அதில் ஹீட் வேவ்ஸ்ன்னு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்தியா டு புஷ் G20 டு ரேஸ் MNC tax share. ஸோ G20 ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின். ஸோ ஹீட் வேவ்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும், ரிக்ஷாஸ் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம இந்த G20க்கு போகலாம். ஸோ ஹீட் வேவ்ஸ் பற்றி என்ன கேட்டிருக்காங்கன்னா 2019 which one of the following phenomena do heat waves travel along a straight line with the speed of light அப்படின்னா தெர்மல் ரேடியேஷன் தான் ஆன்சர். ஹீட் வந்து ரேடியேட் ஆகி வெளியில் போகும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஹீட் வேவ்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க, லைக் ஸ்பீட் ஆஃப் த லைட்டில் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. Next, recently India's first green hydrogen-based advanced fuel cell electric vehicle was launched. It has no tailpipe பின்னாடி கிடையாது, emissions other than. ஸோ வேறு எந்த எமிஷன்ஸும் இல்லை எக்ஸப்ட் வாட்டர். அதுக்கு ஆன்சர் வந்து வாட்டர். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாவே வெளியில் உங்களுக்கு வந்து பொல்யூஷன் அப்படின்னு வர்றது வந்து இருக்காது, வாட்டர் தான் பை ப்ராடக்டாக வரும். நெக்ஸ்ட்டு G20 பாருங்கள், 2022 கேட்ட UPSC கொஸ்டின். With reference to G20 common framework, consider the following statement. It is an initiative endorsed by the G20 together with Paris Club ஓட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், it is an initiative to support low income countries with unsustainable debt. ரொம்ப அதிகமாக டெப்ட் வாங்கியிருப்பாங்களா கடன், ஸோ அந்த கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ண தான் G20 காமன் ஃப்ரேம்ஒர்க் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ G20 பற்றி நான் ஒரு 5 to 6 கொஸ்டின் எடுக்கலாம், பட் ஆல்ரெடி நிறைய ஆர்டிகல்ஸ் G20 பற்றி நான் பேசியிருக்கிறனால வில் வைண்ட் அப் வித் திஸ். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஆர்டிக்கல், பிகாஸ் வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிட்ருக்கு. இதாட்டி இன்னும் ஒரு 4-5 ஆர்டிக்கல் எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும், ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம கவர் பண்ணுறனால. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். G20 to raise MNC multinational company tax share. So India's proposal could temper optimism among G20 members that the meeting on Monday and Tuesday would make progress on an overhaul of global corporate taxation. ஸோ குளோபல் கார்பரேஷன் டாக்ஸேஷன்னா இப்போது அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு குளோபல் கார்பரேட் கம்பெனி. ஸோ இதுக்கு டாக்ஸேஷன் எப்படி போடுறது, ஏன் போடுறது, எங்கே போடுறது, ஏன்னா இதில் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து இவங்க ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. More than 140 countries were supported to start implementing next year a 2021 deal overhauling decades old rules on how government tax multinationals. So the present rules are widely considered outdated as digital giants such as Apple or Amazon can book profits in low tax countries. இது வந்து tax havenன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்தியாவில் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணி காசு ஏர்ன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த பிஸ்னஸ் அப்படியே மால்தீவ்ஸில் காட்டிடுவேன். இப்போ மால்தீவ்ஸ்லாம் வந்து சில கண்ட்ரிஸ் டேக்ஸ் ஹேவன்ஸ்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ஒன்று 0 டேக்ஸாக இருக்கும், இல்லை ரொம்ப லோ டேக்ஸாக இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து நான் இந்த ப்ராஃபிட் எடுத்த மாதிரி காட்டி நான் ஒன்றும் டேக்ஸி கட்ட மாட்டேன், சரிங்களா. ஸோ அதுக்காக லைக் இந்த ஆப்பிள் அமேசானில் அந்த மாதிரி பண்ணுறதுனால இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ the deal would levy a minimum 15% tax on large global firmsக்கு 15% tax plus an additional 25% tax on excess profits வந்ததுன்னா அதுக்கு 25% as defined by the OECD. இந்த OECD வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அட்டாச் பண்ணுங்கள். But several countries have concerns about the multilateral treaty underpinning a major element of the plan, and some analysts say that the overhaul is at a risk of collapse. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க, நீங்கள் பல நாளாக டிஜிட்டல் கம்பெனிஸ்க்கு டேக்ஸ் கொண்டு தான் வந்துட்டு இருக்கீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியா has made suggestions to get its due share of taxing rights on excess profits of multinational companies, one official said.
So the suggestions have been made to the OECD and will be discussed extensively during the G20 meeting, the official said. So இந்த OECD என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து G20 மீட் வருதுல, ஸோ அதை இதை பற்றி நம்ம டாக்ஸேஷன் பற்றி பேசுவோன்னு. 3 officials said India wants significant increase in the tax paid in countries where the firms do business. So under the agreement, global corporations with annual revenues of over 22 billion க்கு மேலே போச்சுன்னா are considered to be making excess profit. அதனால் if the profits exceed 10% annual growthக்கு மேலே இருந்ததுன்னா எங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி taxation வேணுங்க, I mean additional 25% வந்துருங்க. So the 25% surcharge on these profits is to be divided among countries. So இந்த 25% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 25% ஏன் சர்சார்ஜ்னு சொல்கிறாங்க, டேக்ஸ் ஆன் டேக்ஸை தான் வந்து சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி 15% டேக்ஸ் இருக்குது, அடிஷ்னலாக நீங்கள் ப்ராஃபிட் வந்ததுன்னா அதுக்கு 25% நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஸோ அதுதான் இங்கே சர்சார்ஜ்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா G20 டேக்ஸ் ஷேரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் G20 கண்ட்ரீஸ்குள்ளே இருக்கிற அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து கம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து ஐ வில் ட்ரை டு கவர் மோர் ஆர்டிகல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை ஆல்.